சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஆஃப்ஸ் போவாங்களா போக மாட்டாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனிக்கு இதுதான் கடைசி ஐபிஎல்லாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கேள்விகள் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங் அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே பண்ணியிருக்கு. அது ஒரு புது கேப்டன்சி தான். சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துல இருந்தாலும் இன்னி வர 5 மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு இம்பார்ட்டண்டான மேட்ச். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து 2 மேட்ச் வந்து பஞ்சாப் கூட, அதே மாதிரி வந்து ஒரு மேட்ச் குஜராத் கூட, அடுத்தது வந்து ராஜஸ்தான் ஆர்சிபி இவங்களோடலாம் மேட்ச் இருக்குது. சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்து எளிதில் ஒரு 3 ஜெயிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக உள்ள போயிடுவாங்க. இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், ஆர்சிபி ரைட் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருந்தாலுமே டூ லேட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக ஜெயிச்சிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங் ஒரே கன்சர்ன் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்பர் 3 ஆகட்டும், ஓப்பனிங் ஆகட்டும். நம்பர் 3 டேனியல் மிச்சல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆடினார். ஆனால் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து கக்கனையோட ஃபார்ம் வந்து ரொம்பவே பூர் ஆகிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 5 மேட்ச்சில் கடைசி ஒரு 3 மேட்ச்னாலும் ஜெயிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சென்னையில் நடக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை அணிக்கு வந்து ஒரு ஹோம் அட்வான்டேஜும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதான் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி ஐபிஎல்ங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஎல்லோட வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்கோட ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து மெகா ஆக்ஷன் நடக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனி கடைசி வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங் ஃபைனல் விளையாடி தோனி கப்போட விடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனவு இருக்காரு. ருத்ராஜ் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க பொறுத்து பார்ப்போம்.